வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ஓகேங்களா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி உள்ள ஒரு சீரியஸ் ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் 1 ஓகேங்களா. கிளாஸ் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைல்டு லேபர் அப்படின்னா என்ன, குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னா என்ன, ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் சட்ட ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல. ஓகேங்களா? ஃபண்டபிள் ரைட்ஸா இருக்கட்டும், இல்லை டிபிஎஸ்பியா இருக்கட்டும், ஸோ அதில் அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடா என்ன மாதிரி எல்லாம் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னா என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்கை நம்ம 3 கிளாஸஸா கண்டினியூவா பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா, சைல்டு லேபர் அப்படின்னா என்ன, ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ் என்ன, அது ரிலேட்டடான ஆக்ட்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். செகண்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சைல்டு லேபர்ஸ் ரிலேட்டடான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். தேர்ட் கிளாஸ்ல வந்து தமிழ்நாட்டுல என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இன்னைக்கு சைல்டு லேபர். ஓகேங்களா? சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னா நீங்க சிம்பிளா என்ன சொல்லுவீங்க, ஒரு குழந்தை தட் மீன்ஸ் ஒரு சில்ட்ரன் வந்து பிலோ 14 அப்படி 14 வயசு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா, ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அனௌன்ஸ் பண்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃபார் த எலிமினேஷன் ஃபார் த சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லி 2021 கொண்டு வராங்க. ஸோ இது யார் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ILO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன பண்றாங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க இந்த இயரை வந்து 2021 இன்டர்நேஷனல் இயர் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். ஓகேங்களா? வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜூன் 12. ஸோ இது எந்த வருஷத்துல நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 2002ல. யாரோட இதனால வந்து தட் மீன்ஸ் யாரோட எஃபர்ட், இதுவும் என்ன அப்படின்னா யார் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ILO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் ஜூன் 12 அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. எந்த இயர்ல இருந்து கேட்டீங்க அப்படின்னா 2002. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டா என்னன்னா டேட்டா 2021 2022 எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து டாப் 2 பிளேஸ்ல இருக்கு ஏன்னா சைல்டு லேபர்ஸ் தட் மீன்ஸ் குழந்தை தொழிலாளர்களை மீட்கிறதுல. ஓகேங்களா? உங்களை ரெஸ்கியூ பண்றதுல எந்த ஸ்டேட்ஸ் வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சாப், செகண்ட் யார் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரை என்ன பார்த்தோம், ஸோ அந்த குழந்தைகள் தொழிலாளர்கள்னா என்ன, ஸோ அவங்களுக்கு எந்தெந்த இயர்லாம் செலிப்ரேட் பண்றாங்க சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ரிலேட்டடான என்னெல்லாம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? கோவிட் டைம்ல சரி, கோவிட் டைம்ல என்ன மாதிரி எல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2021ல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ PM கேர்ஸ் சொல்றது 2021ல எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா May 29. ஓகேங்களா? எப்போ கொண்டு வராங்க, May 29 கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் ஓகேங்களா, இதோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, இந்த கோவிட் டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு, சில குழந்தைகள் 2 அம்மா போத் அம்மா அப்பா 2 பேரும் எழுந்திருப்பாங்க, இல்லை எது ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ், எது அம்மா இல்லை அப்பா. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை அவங்கள வந்து என்ன சொல்றது, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வீஸ் இந்த PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் கீழே எத்தனை தட் மீன்ஸ் எவ்வளவு வருஷம் வரை அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏஜ் 23. ஓகேங்களா? 23 வயசு வரை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அசிஸ்டன்ட் தட் மீன்ஸ் அடிஷனல் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு கல்விக்கு தேவையான என்ன பண்றாங்கன்னா 4,000. ஓகேங்களா? ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க, 4,000 கொடுக்குறாங்க. ஃபார் ஹையர் எஜுகேஷன், யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெர் மந்த் 4,000 rupees வந்து வர கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஏஜ் வந்து 18 to 23 இருக்கணும். அது மட்டும் இல்லாம அடிஷனலா மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா?
எவ்வளவு வரை கொடுக்குறாங்க 5 lakhs. இது கீழே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் உங்களுக்கு தெரியும். ஸோ அது கீழே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் 5 lakhs வரை என்ன பண்றாங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் பார்க்க போறோம்னா PME வித்யா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 2020 வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ எப்போ கொண்டு வராங்க? May 2020 வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர் டிஜிட்டல் எஜுகேஷன். உங்களுக்கு தெரியும் கோவிட் டைம்ல வந்து எல்லா சில்ட்ரன்ஸ்னால ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போக முடியாது. ஸோ அவங்களுக்காக அந்த டைம் ஒரு ஆன்லைன் ஆர் டிஜிட்டல் எஜுகேஷன்ஸ் கொண்டு வரதா என்னன்னா PME வித்யா யோஜனா அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா டிக்ஷா. ஓகேங்களா? டிக்ஷா அப்படின்னு சொல்லும்போது அதுவும் என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் எஜுகேஷன் சேனல். ஓகேங்களா? ஸோ இது அதுக்கு கோவிட் டைம்ல. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸ் வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் அப்படின்னு கிடையாது, நிறைய லாங்குவேஜ்ல இந்த சேனல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் டிக்ஷா ஆப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து மனோ தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா இந்த கோவிட் டைம்ல என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸ் போகாதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நேரம் வந்து அவங்களுக்கு அஷ்யூர் பண்றது. ஓகேங்களா? அவங்களோட எஜுகேஷன்ஸ் வந்து இன்டரப்ட் ஆகல. ஓகேங்களா? டிஸ்ட்ரப்டட் ஆகல. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஸோ அவங்க மறுபடியும் பேக் டு என்ன சொல்றது அந்த எஜுகேஷனுக்கு கொண்டு வரதுக்கு தான் என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மனோ தர்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது சில்ட்ரன்ஸ் பத்தி பார்த்தோம். அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு தெரியும் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, USA இருந்து எடுத்திருப்பாங்க. கரெக்ட் தானே? ஸோ அந்த என்னன்னா ஓகேங்களா ஆர்டிகல் 15 of 3 எதை பத்தி பேசுது அப்படின்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும். ஓகேங்களா? குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன கொடுக்கலாம் நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பேசுது. ஆர்டிகல் 21 உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா 6 ல இருந்து 14 வயதுள்ள குழந்தைகள் என்னவா இருக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிரைமரி எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 21. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆர்டிகல் 23 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்றதுன்னா குழந்தைங்களை கடத்துறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல். ஸோ குழந்தைகளை மட்டும் பெண்களையும் கடத்தக்கூடாது, அவங்கள அதை கடத்தி தப்பான ஒரு தொழிலுக்கு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே எதுல சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 23 சொல்றாங்க. ஆர்டிகல் 24 என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஃபேக்டரிஸ் மட்டும் இல்ல ஆபத்துகரமான ஒரு வேலைகளை வந்து நம்ம ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 24. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சைல்டு லேபர் ரிலேட்டடான கேசஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல மெயினா 2 கேஸ் இருக்குங்களா மெஹ்தா vs ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் அப்படின்னு சொல்லி 1996 ஒரு கேஸ் இருக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த மெஹ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யார் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேஸ் போடுறாங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி சிவகாசி இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி சொல்லி கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் டைமண்ட் கட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் அவங்க என்ன பண்றாங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம் கேஸ் போடுறாங்க அப்படின்னா 1996 வந்து கேஸ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது குழந்தைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆபத்துகரமான தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதை அந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க் பண்ணா அவங்களுக்கு வந்து எவ்வளவு 20,000 கிட்ட என்ன பண்ணணும் காம்பன்சேஷன் இந்த கம்பெனி வந்து சில்ட்ரன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எங்களுடைய அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணணும் கம்பெனி தான் ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பச்பன் பச்சோ அந்தோலன் vs யூனியன் ஆஃப் இந்தியா இது வந்து 2011 போடப்பட்ட கேஸ். இது மெயினா இந்த கேஸோட ஜட்மெண்ட் இந்த கேஸ் மெயினா எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த குழந்தைகள் வந்து சர்க்கஸ்ல யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க நீங்க சர்க்கஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணணும் இந்த கேஸ் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இங்க சர்க்கஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய சில்ட்ரன்ஸை பேன் பண்ண எதனால இந்த கேஸோட இது ஜட்மெண்ட்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சர்க்கஸ்ல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களை வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஹசார்ட் ஆஃப் ஜாப்ல வந்து குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கேஸ் தான் மெஹ்தா vs ஸ்டேட் ஆஃப் யூனியன் இந்தியா. பச்பன் பச்சோ அந்தோலன் கேஸ் சொல்லும்போது குழந்தைகளை வந்து சர்க்கஸ்ல ஒர்க் பண்ண வைக்கிறாங்க தெரியுமா அந்த குழந்தைங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போடப்பட்ட ஒரு கேஸ் தான் என்ன அப்படின்னா பச்பன் பச்சோ அந்தோலன் vs யூனியன் ஆஃப் இந்தியா 2011. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் அப்படின்னா லாஸ். ஓகேங்களா? இது ரிலேட்டடான லாஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு பிளட்ஜிங் லேபர் ஆக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்ன சைல்டு பிளட்ஜிங் லேபர் ஆக்ட் எப்போ கொண்டு வராங்க 1933 வந்து இந்த ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ எதுக்காகனா மெயின் டு ப்ரிவென்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன். ஓகேங்களா? எதுக்காக டு ப்ரிவென்ட் children
குழந்தைங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் யாரு, அது வந்து பேரண்டா இருந்தாலும் சரி கார்டியனா இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ எய்தர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு விடாம என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் அந்த மாதிரி கார்டியன்ஸ் கிட்ட இருந்தும் குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த சில்ட்ரன் பிளெட்ஜிங் ஆஃப் லேபர் ஆக்ட் 1933 ஓகேங்களா. ஸோ கேட்பாங்க, இயர்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. சில்ட்ரன் பிளெட்ஜிங் ஆஃப் லேபர் ஆக்ட் வந்து 1933 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபேக்டரி ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபேக்டரி ஆக்ட் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 1948 ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மினிமம் ஒர்க்கிங் ஏஜ் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்றோம் ஓகேங்களா. ஸோ மினிமம் ஒர்க்கிங் ஏஜ் அண்டர் திஸ் ஆக்ட் என்ன அப்படின்னா 14 இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன பண்றாங்க, மினிமம் 14 இயர்ஸ் மேல இருக்கிற குழந்தைங்க ஒர்க் பண்ணலாம், கீழே இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபேக்டரி ஆக்ட் 1940 ஓகேங்களா. அதே மாதிரி சைல்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1949 ஓகேங்களா. ஸோ இதுல என்னவா இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 17 இயர்ஸா என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றோம் ஓகேங்களா. சைல்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1940. பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் சொல்லுது 1951. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல யாரை பேன் பண்றாங்கன்னா குழந்தைகள் 12 வயதுக்கு கீழே ஓகேங்களா 12 இயர்ஸ்க்கு மேல கம்மியா இருக்குது சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் அவங்க வேலை செய்யறதுக்கும் வேலை செய்யறதுக்கு நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. நம்ம அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும் இல்லை குட்டி குட்டி கடைகளா இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணக்கூடாது 12 வயசுக்கு குறை வரக்கூடிய குழந்தைங்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் தான் என்னன்னா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1951 ஓகேங்களா. ஸோ அடுத்த மைன்ஸ் ஆக்ட் 1952. இது என்ன பண்றாங்கன்னா 18 வயசு கீழே உள்ள எல்லா குழந்தைங்க ஓகேங்களா ஆக்சுவலி 18 வயசு கீழே எந்த குழந்தைங்களும் என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் தான் மைன்ஸ் ஆக்ட் 1952 ஓகேங்களா. 18 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1961. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல மினிமம் ஒர்க்கிங் ஏஜ் எவ்வளவு ரைஸ் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஒர்க்கிங் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 14 ஓகேங்களா. மினிமம் ஒர்க்கிங் ஏஜ் எவ்வளோ விட 14 வயசு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பீடி அண்ட் சிகரெட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் எப்போ வந்து எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னா 1966 ஓகேங்களா. ஸோ இதுலேயும் மினிமம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 14 தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இம்மோரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ அது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மோரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு மட்டுமா உள்ளதுன்னு பார்த்து கேட்டிங்கன்னா கிடையாது, ஃபார் போத் யார் சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன் ஓகேங்களா. சில்ட்ரன்ஸுக்கும் விமனுக்கும் உள்ள ஒரு ஸ்கீம் தான் ஒரு ஆக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மோரல் டிராஃபிக் ஆக்ட் 1956 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சைல்டு லேபர் ஆக்ட் 1986 ஓகேங்களா. ஸோ இந்த சைல்டு லேபர் ஆக்ட் 1986 வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபடசாமி கமிட்டி ஓகேங்களா. குருபடசாமி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இதுலதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சைல்டு லேபர் ஆக்ட் 1986 வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கமிட்டி வந்து யாரு போடுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கமிட்டி போட்டு சைல்டு லேபர் ஆக்ட் ஓகேங்களா அதுல எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அதுல எந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு பார்க்கணும். இந்த சைல்டு லேபர் ஆக்ட் 1986 என்ன சொல்றது அப்படின்னா 14 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, ஃபேக்டரிஸ் மைன்ஸ் ஹசார்டஸ் அந்த மாதிரி கூட ஆபத்துக்கரமான வேலைகளை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்றாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணால் நம்மளோட ஒர்க்கை வந்து தட் மீன்ஸ் இப்போ கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லை குட்டி குட்டி பிளேஸ் ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம அங்கே என்ன பண்ணணும் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது கீழே என்ன பண்ணுறாங்கன்னா 18 டைப்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் ஓகேங்களா. இந்த ஆக்ட் கீழே என்ன பண்ணுறாங்க 18 டைப்ஸ் ஆக்குபேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா பேன் பண்றாங்க ஃபார் சில்ட்ரன்ஸ். அது மட்டும் இல்லாம எவ்வளவு வேணா ஆபத்து தட் மீன்ஸ் ஹசார்டஸ் ஜாப் எவ்வளவு பேன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 ஹசார்டஸ் ஜாப் ஓகேங்களா. 65 ஹசார்டஸ் ஜாப்ஸ் வந்து பேன் பண்றாங்க ஓகேங்களா. மொத்தமா 18 டைப் ஆஃப் நார்மல் ஆக்குபேஷன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் இந்த 18 வகையான அந்த தொழில வந்து குழந்தைகள் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லாம 65 ஆபத்துக்கரமான தொழிற்சி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த சைல்டு லேபர் ஆக்ட் 1986 என்ன பண்றாங்கன்னா சில கிரைட்டீரியாஸ் வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சைல்டு லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க அமெண்ட் பண்றது அப்படின்னா சில சேஞ்சஸ் கொண்டு வரோம் ஓகேங்களா. சில சேஞ்சஸ் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சைல்டு லேபர் ஆக்ட் 2016 என்ன சொல்றாங்க அப்படின்னா
14 வயசு கீழே கூடிய எல்லா குழந்தைங்களும் எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எல்லா ஓகேங்களா, இப்போ இங்க என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க 18 டைப்ஸ் 65 ஹசார்டஸ் ஜாப். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா டோட்டலா சொல்லிடுறாங்க 14 வயசு குழந்தைக்கு 14 வயசு கீழே இருக்கு அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஜாபுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆக்ட்ல ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா 14 இருந்து 18 குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, ஹசார்டஸ் ஜாப் ஓகேங்களா, ஆபத்துகரமான ஜாப்ல இருந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அதை தவிர்த்து வேற ஒர்க் பண்ணலாம். ஆனா வந்து ஆபத்துகரமான இந்த சுரங்கங்கள், இந்த மைனிங், இந்த ஃபயர் ஃபேக்டரிஸ், இந்த மாதிரி உள்ள விஷயம், இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து எத்தனை டைப் ஆஃப் ஆக்குபேஷனை பேன் பண்றாங்கன்னா 13 டைப்ஸ். ஓகேங்களா? குழந்தைகளுக்கு 13 வகையான ஒரு தொழில்கள் வந்து பேன் பண்றாங்க. அதுக்கப்புறம் எத்தனை விதமான ஹசார்டஸ் ஜாப் அப்படின்னா 51 ஹசார்டஸ் ஜாப் டைப், அந்த மாதிரி டைப் ஜாப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேன் பண்றாங்க. அது மாதிரி புதுசா என்ன பண்றாங்கன்னா சைல்டு ரீஹாபிலேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா புதுசா கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? என்னன்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க, சைல்டு ரீஹாபிலேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசா வந்து என்ன பண்றாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா அது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2008 வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா போஸ்கோ ஆக்ட். ஓகேங்களா? உங்க எல்லாருக்குமே தெரியும் போஸ்கோ ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போஸ்கோ ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்போ வந்து எஃபெக்ட் வருது, ஓகேங்களா, ஜூன் 2012. இதை ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2008 என்ன பண்றாங்க, இதை அமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? போஸ்கோ ஆக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்போ இனிஷியலா கொண்டு வராங்க, 2012 கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த போஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய எதுக்கு அப்படின்னா 18 வயசு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து செக்ஷுவல் அஃபென்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் தான் அப்படின்னா போஸ்கோ ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து போஸ்கோ ஆக்ட் கீழே கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எவ்வளவு மந்த்ஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 2 months. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு மந்த்துக்குள்ள 2 monthsக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அது வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி அப்பீலுக்கு நம்ம எவ்வளவு மந்த்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்பீல் வந்து 6 months. ஓகேங்களா? ஸோ 6 monthக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட அந்த ஒரு போஸ்கோல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், டோட்டலாவே எவ்வளவு டியூரேஷன் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 year. ஓகேங்களா? 1 yearக்குள்ள அது என்ன பண்ணும், மொத்த என்டையர் என்கொயரி என்ன பண்ணும், கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்கோ ஆக்ட் 2012 வந்து என்ன சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வேற என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒருத்தங்க போஸ்கோல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் எப்படியா இருக்கணும், கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை யாருக்கும் லீக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா அது அந்த குழந்தையோட ஃபியூச்சர் வந்து பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் அதை என்ன பண்றாங்கன்னா கான்ஃபிடென்ஷியலா நம்ம அதை டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு அந்த குழந்தை அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமை நம்ம வந்து என்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் அவங்களால பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செகண்ட் கண்டிஷன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இப்போ நம்ம நார்மலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அந்த போஸ்கோ ஆக்டில் நம்ம என்ன பண்றாங்கன்னா எஃப்ஐஆர் ஃபில் பண்ண முன்னாடியே என்ன பண்ணிடணும்னா போலீஸ் வந்து என்ன பண்ணிடணும், இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா 4th பாயிண்ட் வைக்கிறாங்க. ஓகேங்களா? 5th பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு போஸ்கோ ஆக்ட்ல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூனிஃபார்ம் மீன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, அது ரிலேட்டடா இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அந்த போலீஸ் வந்து யூனிஃபார்ம்ல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த மாதிரி மஃப்டியில போய் நம்ம என்ன பண்ணணும், அதை ரிலேட்டடா என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றோம், 5th பாயிண்ட் சொல்றோம். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம 6th பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போஸ்கோ இந்த மாதிரி போஸ்கோ ஆக்டுக்கு என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க அப்படின்னா இது இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த சர்க்கிள்ல வராது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்க அங்க போய் இது பண்ணுங்க, இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. அது எந்த ஒரு இதுல வந்தாலுமே நம்ம என்ன பண்ணது, கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து அவங்க நியர்பை எதுல கொடுக்குறாங்களோ அது அவங்க என்ன பண்ணணும், போலீஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ விக்டிம் தட் மீன்ஸ் போஸ்கோ ஆக்ட்னால உங்களுக்கு தெரியும் செக்ஷுவல் அஃபென்ஸால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை. ஓகேங்களா? ஸோ அந்த பெண் குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இது கீழே வரக்கூடிய என்னன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ் மீன்ஸ் இந்த போஸ்கோ ஆக்ட் 2012. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இப்போ அந்த குழந்தைய வந்து நம்ம ஜட்ஜ்க்கு முன்னாடி
தட் மீன்ஸ் அப்பியர் பண்றோம் அப்படின்னா அந்த அவங்க குழந்தை கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா அஃபிஷியலா, தட் மீன்ஸ் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த மீன்ஸ் அந்த அஃபெக்ட் ஆன அந்த விக்டிம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த போஸ்கோக்காகவே என்ன கொண்டு வரணும், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் கொண்டு வரணும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். எதுக்காக அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்கோ கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு சீக்கிரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால எவ்வளவு ஃபாஸ்டா நம்மளால அவங்களுக்கு தட் மீன்ஸ் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணுமோ அவ்வளவு ஸ்பீடா நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கொண்டு வரணும், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த போஸ்கோ ஆக்ட் 2012 கொண்டு வராங்க. இதை ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்ப அப்படின்னா 2018. ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு அஃபென்ஸுக்கு ஓகேங்களா, ஸோ இந்த ஏஜ்ல அந்த மாதிரி குழந்தைகள் அஃபென்ஸ் பண்ணா எவ்வளவு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பனிஷ்மெண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இந்த 2018 அமெண்ட்மெண்ட்ல அவங்களுக்கு பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஓகேங்களா, ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 அப்படின்னா இதோட அப்ஜெக்ட் ஓகேங்களா, இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும், ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ற ஓகேங்களா, அஃபெக்டட் ஆயிருப்பாங்க இல்ல வயலன்ஸ்னாலயோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்னால ஒரு பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் பிளேஸா இருக்கட்டும் அதுல அஃபெக்ட் ஆன குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா சப்போஸ் சைல்டு மேரேஜ் பண்ணா அவங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ஓகேங்களா சட்ட ரீதியான தட் மீன்ஸ் அவங்களை பனிஷ் பண்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் என்ன அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஓகேங்களா, ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு மென்னுக்கு மினிமம் மேரேஜ் ஏஜ் எவ்வளவு டிட்டர்மைன் பண்றாங்கன்னா 21, விமனுக்கு எவ்வளவு டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா 18 years. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகேங்களா, இப்போ சப்போஸ் வந்து இந்த ஆக்ட் படி இப்போ ஏதாச்சும் ஒரு சில்ட்ரன் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயம் இந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்றதுக்கும் அந்த ஆக்ட் படி என்ன இருக்கு, ஸோ அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சைல்டு மேரேஜ்னால அஃபெக்ட் பண்ணப்பட்ட குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, ரீஹாபிலேஷன் அப்படின்னா ஷெல்டர் கொடுத்து அவங்களை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல இருந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஹாபிலேட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தட் மீன்ஸ் எடுத்து அவங்க நார்மல் ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அண்டர் திஸ் ஆக்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ இதுல இந்த ஆக்ட் கீழே வந்து எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மென் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல சொசைட்டியா இருக்கட்டும், ஸோ அவங்க சுத்தி இருக்கிறவங்க ஒரு 18 வயசு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொன் குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, சைல்டு மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 2 years ஆஃப் பிரிசன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபைன் வந்து 1 lakh இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே கொடுப்பாங்க. இதை நீங்க ஃபைனும் பே பண்ணணும் பிளஸ் 2 years வந்து என்ன பண்ணணும், ஜெயிலும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னன்னா இந்த ஆக்ட் கீழே கொடுக்கக்கூடிய என்ன சொல்றது பனிஷ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் யார் அப்படின்னா இந்த சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் என்ன 2021 இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பில்லோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸோட மேரேஜ் இது என்னவா இன்க்ரீஸ் பண்ணணும், 21 இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் பாருங்க. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்னன்னா இது எந்த கமிட்டியோட ஓகேங்களா எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜெட்லி கமிட்டி. ஓகேங்களா, ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பில்லை பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ எதுக்காக ஒரு பொண்ணோட தட் மீன்ஸ் கேர்ள் சைல்டோட மேரேஜ் இது என்னவா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க 21 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்றாங்க இந்த பில்லை வந்து என்ன பண்றாங்க பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு என்ன பண்றாங்க ரிவ்யூக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா, யாருக்கு அனுப்புறாங்க, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்றதுக்காக சென்ட் பண்ணி விடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 17th லோக்சபா. ஓகேங்களா, 17th லோக்சபா வந்து ஜூன்
2024 என்ன பண்றாங்கன்னா டிசால்வ் ஆகுது. ஸோ அதனால இது என்ன ஆகுது, பில் என்ன ஆகுது, லேப்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி இந்த பில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜெய் ஜெட்லி கமிட்டி. ஸோ இந்த ஜெய் ஜெட்லி கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, பெண்களோட திருமண வயதை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, 18ல இருந்து 21 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பில்லை யாருக்கு சப்மிட் பண்ணிருப்பாங்க, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால 17th லோக்சபா என்ன பண்ண ஜூன் 2024 வந்து டிசால்வ் ஆயிருக்கும். ஸோ அதனால ஃபைனல் இந்த பில் என்னவா இருக்கும், லேப்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா RTE ஆக்ட். ஓகேங்களா? 2009. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்போ கொண்ட ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது எப்போ கொண்டு வராங்க, 2009ல கொண்டு வராங்க. பட் எப்போ வந்து எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 2010ல தான் என்ன பண்றாங்க, இது வந்து கேம் டு எஃபெக்ட். ஓகேங்களா? RTE ஆக்ட். ஓகேங்களா? எப்போ கொண்டு வராங்க, இது 2009ல கொண்டு வந்தாலுமே அது எப்போ எஃபெக்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா April 1, 2010. ஓகேங்களா? ஸோ மெயின் அப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 6லேருந்து 14 வயசுல குழந்தைங்களுக்கு என்ன பண்ணோம், கட்டாய கல்வி ஃப்ரம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இதோட ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி தான் 6ல இருந்து 14 இயர்ஸ் கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா டிசபிலிட்டி சில்ட்ரன். ஓகேங்களா? ஏதாச்சும் குழந்தைகள் வந்து டிசபிலிட்டியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு வயசு நம்ம எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்கலாம், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகேங்களா? டிசபிலிட்டி. ஓகேங்களா? டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன நார்மலா நார்மல் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம வந்து 6 to 14 இயர்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன். இதே அந்த குழந்தைகளுக்கு இதை குறைபாடுகள் வந்து டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு வயசு நம்ம கட்டாய கல்வி கொடுக்கணும், 18 இயர்ஸ் வரை கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த ஆக்ட் கீழே. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிரைவேட் ஸ்கூல்ல எவ்வளவு பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்றாங்க, 25% நம்ம என்ன பண்ணணும், பிரைவேட் ஸ்கூல்ல ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும். யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஸோ யாருக்காக அப்படின்னா புவர் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? புவர் ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு கொடுக்கணும் ரிசர்வேஷன், 25% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி புவர் ஃபேமிலி கூடிய குழந்தைகளோட தட் மீன்ஸ் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸை யார் பார்த்துக்கணும், கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் ஆன் எஜுகேஷன். ஓகேங்களா? அது யார் பார்த்துக்கணும், கவர்மெண்ட் பார்க்கணும். யாரோட, புவர் ஃபேமிலி சில்ட்ரன். ஓகேங்களா? புவர் ஃபேமிலிஸ் சில்ட்ரன். ஓகேங்களா? அவங்களோட குழந்தைங்களோட கல்விக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் யார் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஆக்ட் கீழே கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும், டொனேஷன் அதிகமா. ஓகேங்களா? அதிகமா டொனேஷன் வாங்குறதும் ஓகேங்களா, டொனேஷன் வாங்குறது, அதே மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க தெரியுமா, அதுவும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதிகமா ஒரு குழந்தைகள்ட்ட இருந்து ஒரு படிப்புக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, டொனேஷன்ஸும் ஃபீஸும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது என்ன சொல்றாங்கன்னா இந்த RTE ஆக்ட் 2009 வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ எவ்வளவு ரேஷியோல இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு டீச்சருக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோல இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து டீச்சர், இது ஸ்டூடெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, எவ்வளோ ரேஷியோல இருக்கணும், 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா எவ்வளவு டீச்சர் இருக்கணும், கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷியோ என்ன பண்றாங்கன்னா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்கூலோட ஒர்க்கிங் டேஸும் டீச்சரோட ஒர்க்கிங் ஹவர்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆக்டுக்குள்ள வேற என்ன சொல்றாங்கன்னா நம்ம குவாலிஃபைடு டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? குவாலிஃபைடு டீச்சர்ஸ் should be appointed. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆக்ட் என்னெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ட் கீழே என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிசிக்கல் அப்படின்னா மென்டல் ஹராஸ்மெண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைவேட் கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி தனியாக அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா
ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இதுல எல்லாம் வேற என்ன ப்ரொஹிபிட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா, பிரைவேட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரெகனைசேஷன் ஓகேங்களா, அவங்க தட் மீன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், அவங்க ஒரு பில்டிங் ஓகேங்களா, ஒரு ஸ்கூலுக்காக ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படிங்கும் போது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ யாராச்சும் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அது ப்ராப்பரா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ஃபைன் கொடுப்பாங்க அப்படின்னா 1 lakh வரை ஃபைன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆக்ட் கீழே ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஆர்டி ஆக்ட் 2009 வரக்கூடிய ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா, சைல்டு லேபர் ரிலேட்டடான சைல்டுக்கு ரிலேட்டடான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.